கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு குறிக்க வேண்டிய எல்லையாவது, யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு. சகோதரர்கள் தங்களுடைய ஒரே ஒரு சகோதரனை மட்டும் தனியாக பிரித்து அவனை அழிக்க நினைத்தாங்க. ஆண்டவர் அவன் மேலே வைத்த திட்டத்தின் நிமித்தம் அவன் தன்னுடைய தரிசனத்தை வெளியே சொன்னது நிமித்தம் பொறாமையினால் அந்த யோசேப்பை மட்டும் குழியில் போட்டு அவனை அழிக்க நினைத்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு குறித்ததை அவனுக்கு கொடுத்தார். யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு சொல்லியிருக்காங்க. ஒன்று மனாசேக்கு, ஒன்று எப்பிராயிமுக்கு. அடுத்த அதிகாரத்தில் அதை கரெக்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கு உங்களுடைய சகோதரர்கள், உங்கள் மூதாதையர்களுடைய சுதந்திரங்கள், சொத்துகள், அவங்களுடைய பங்குகள் வரும் பொழுது உங்களை மட்டும் அநியாயமாக கழட்டி விட்டுட்டு இவனுக்கும் இவன் பிள்ளைங்களுக்கும் எது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அநியாயமாக உங்கள் பேரில் குற்றம் படுத்தி இருக்கலாம். உங்களை வீட்டை விட்டு ஏதாவது பிரச்சனை வெளியே துரத்தி விட்டுருக்கலாம், அநியாயம் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அதை பார்க்கிறார். யோசேப்புக்கு எப்படி நீதி செய்து யோசேப்பு கூடவே இருந்து அவருக்கு குறித்ததை அவருக்கு கொடுத்தாரோ, அவருக்கு குறித்த உயர்வுகளை அவருக்கு கொடுத்தாரோ, குறிக்கப்பட்ட பங்குகளை அவருக்கு கொடுத்தாரோ, அதே போல் உங்களுக்கும் செய்வார். யோசேப்பு ஆண்டவரை விடாதிருந்தான். அதனால தான் கர்த்தர் அவரோடு இருந்தார். இன்னைக்கு நீங்களும் ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். யோசேப்புக்கு அவருடைய பிள்ளைகளுக்கும் குறித்ததை அவருக்கு கொடுத்தார்ல, உங்களுடைய மூதாதையர்கள் கிட்ட இருந்து இல்லை எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு வர வேண்டிய சுதந்திரங்கள், நன்மைகள், எந்த மனிதர்கள் உங்களுக்கு எதிராக எழும்பி ஒரு கூட்டமாக நின்னாலும் நீங்கள் யோசேப்பை போல ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். எவ்வளோ பெரிய கூட்டம் உங்களுக்கு எகென்ஸ்டாக நின்னாலும் சரி, உங்களுக்கு வர வேண்டிய மூதாதையர்களுடைய சுதந்திரங்கள், ஆண்டவர் உங்களுக்குன்னு வாக்குத்தத்தம் பண்ணின சுதந்திரங்கள், முன்குறித்த சுதந்திரங்கள் உங்களை வந்து சேரும். கர்த்தருடைய கரம் இதை உங்களுக்கு செய்யும்.